அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. இப்போ நம்ம மகரிஷியோட நியூஸ் இது தான் பார்த்துட்ருக்கோம். ஆழியாறு அறிவித்திருக்கோவில் உள்ள வேர்ல்டு காங்கிரஸ் நான் வயலன்ஸ் ஹார்மனி டே அப்படிங்கிற ஒரு உலக அமைதி நாளை பற்றி பேசினாங்க. உலக அமைதிக்கு என்ன வேண்டும் என்று அனைத்து தலைவர்களையும் அழைத்து மகரிஷி அவர்கள் 90ஸ்லேயே உலக போரில்லா நல்லுலகத்தை பற்றி பேசினார். ரிலிஜன், அதாவது கடவுள் என்பவன் ஒன்றா பலவா என்ற கேள்வியை கேட்டு அனைத்து உலக தலைவர்கள்கிட்டையும் பல மதங்கள் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொன்னது விஞ்ஞான பூர்வமாக வெட்டவெளியே தெய்வம் அப்படிங்கிற அந்த கருத்தை வலியுறுத்தினார். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கேன். மேலும் வேர்ல்டு சர்வீஸ் சென்டர் ரெஜிஸ்டர் பண்ண நாள் இது சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களுடைய அழைப்பு ஏற்று அவர் வந்தார். அப்புறம் வள்ளலார் சுவாமிகளுடைய குடில் ஆரம்பித்தது. அப்புறம் மகரிஷி அறிவு திருக்கோவில் சேலத்தில் நிறுவனது. இப்படி பல சந்தர்ப்பங்களில் அவருடைய இந்த ஃபோட்டோ தான் பார்க்குறீங்க. அவர் உணவு அருந்துவதையும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். எளிமையான உணவு தான் அவர் சொல்லுவார். உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கு என்று சொல்வார். அதாவது அளவாக சாப்பிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு. நல்ல அரிசி கஞ்சி இந்த மாதிரி எல்லாம் நல்ல சுவையான உணவாகவும் நல்ல தேவைய உடலுக்கு ஊட்டச்சத்து கொடுக்க வேண்டிய உணவாகவும் சொல்லார். அப்புறம் சுர்ஜித் சிங் பர்னாலா பிரசிடெண்ட்டாக இருந்தவர், கவர்னர், அவருடைய எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ. அப்புறம் நியூ டெல்லியில் ரெசல்யூஷன் உலக அமைதி திட்டத்துக்காக இவர் சில அமெண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்களை லீகலாக ஃபார்ம் பண்ணி அதை நியூ டெல்லி மூலமாக வெளிநாடுகளுக்கு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். பட் ஆனால் அது ரெட் கிராஸ் மூலமாக தான் முடிஞ்சுது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் பண்ணியிருக்கார். மகரிஷி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய சாதனைகள் அடுக்கடுக்காக இருக்கும். 3000க்கும் மேலே பாடல்களை எழுதி எனக்கு தெரிந்த வரையில் அவர் ஒரு பாரதியார் போலவும் புரட்சியை மிக்க வள்ளலார் போலவும், வள்ளலார் சமயத்தையெல்லாம் சடங்குகளையெல்லாம் ஒதுக்கி வைத்து சாத்திரங்களையெல்லாம் ஒதுக்கி வைத்து இறைவன் நிலைனா என்ன அப்படிங்கிறது சொன்னார். அதை இன்னும் ஒரு ஸ்டெப்பு ஆழமாக சென்று இறை வெளியே, அதாவது வெட்ட வெளியே தெய்வம் என்கின்ற போல்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதுக்கான விஞ்ஞான குறிப்புகளையும் கொடுத்தார். எதை தாங்கி கொண்டு இருக்கிறது, அந்த தாங்கும் பொருள் வழிதான் என்ற கேள்வியை கேட்டார். அப்புறம் அன்னை லோகாம்பாள் பெண்ணின் பெருமையை பற்றி அவர் ரொம்ப சொல்லியிருக்கிறார். இது அவருடைய 60வது தினத்தில், 60வது பிறந்தநாள் அன்னைக்கு, 60வது திருமணத்து அன்னைக்கு எடுத்த சில படங்களும் இருக்குது. அப்புறம் அமெரிக்கா நாசா சயின்டிஸ்ட்டுங்களை மீட் பண்ண இடம், வாஷிங்டன் போன இடம், மியூசியம், அங்கே போயெல்லாம் ஆர்வமாக அஸ்ட்ரானமிக்கல் பற்றியெல்லாம் பேசியிருக்கிறாரு, பார்த்துருக்குறாரு. போல்டர் யூனிவர்சிட்டியில் போய் பேசியிருக்கிறாரு. இங்கே நிறைய சயின்டிஸ்ட் இவருடைய கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ஆமாம் நீங்கள் சொல்வது உண்மை அப்படின்னு சொல்லி அகத்தவத்தை ரொம்ப மெச்சிருக்கிறாங்க. குண்டலினி மகாசக்தியை இன்னைக்கு 1 கோடிக்கு மேற்பட்ட மனிதர்கள்